நிறைவேற்றார் மயிலார். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? எத்தனை இடத்துல உயிருக்கு ஆபத்து வந்தது தெரியுமா? அதிமுக நம்ம ஜில்லாவிலே 3 இடத்துல கடப்பாறையை கொண்டு அடிச்சாங்க. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. நான் எங்க அப்பா கேன்சர் ஹாஸ்பிட்டல் கேன்சர் பேஷண்ட் அங்கிருந்து வந்து 500 மாணவர்களை திரட்டி அந்த 10 கூட்டிட்டு தெரு தெருவா கொடியேற்றி விட்டு தேரண்டியில் கூட்டம் போட்டேன். அடிக்க வாங்கடா பாப்போம். ஏனே அங்கேயும் ஊம குத்தால வேற டைப்பா? அவங்க கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்கடா. அவங்க ஆளுகளை அடிக்கிறதுக்கு புதுசா ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க. எவன் சிக்கறானோ அவனை பேக் பண்ணி உள்ள அனுப்பிடுறாங்க. அது மயக்கமே வராம தண்ணி ஊத்தி அடிக்குது. அதுவும் ஐஸ் வாட்டர். நூல் நீல தப்பிச்ச தலை செதறி போயிருக்கும். மிஷின்ல அடிச்சான்னு சொல்றீங்களே, எங்க ரத்தம் கிட்ட ஒன்னே காணா? எனக்கு போட்டது ரத்தம் வராத சுத்தி. ஏன் அப்படி? வாண்டடா போய் கட்சியில் சென்டர்ல நாம் ஆண்ட கட்சியும் அல்ல, ஆளுகிற கட்சியும் அல்ல, ஆனால் நாளை ஆளப்போகும் கட்சி என்ற உறுதியோடு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏற்கனவே திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிற போது 40,000 கோடி ரூபாய் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து கேட்டார். அதுல 40 பைசா கூட மத்திய அரசு தரல. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். சட்டமன்றத்திலே ஜனநாயகமும் சுதந்திரமும் புதைகுழிக்கு செல்கின்ற அளவிற்கு ஒரு மோசமான நாடகம் அரங்கேறியிருக்கிறது. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்.